இன்னைக்கு திமுக ஒரு விஷயத்த அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு செய்திடக்கூடிய துரோகங்கள் எத்தனையோ கூட்டணி கட்சிகளே அடிமை கட்சிகளாக வச்சுக்கிறாங்க. இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசினாலே அவங்க கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர் பிரச்சனையோ, விடுதலை சிறுத்தைகள் தலித்துகள் பிரச்சனையோ, முஸ்லிம் லீக் இஸ்லாமியர் பிரச்சனைகளோ இப்படி பேசிட்டாலே அவர்களை மறுநாள்ல முரசொலி பத்திரிகையில ரொம்ப மட்ட ரகமா எழுதி கேவலமாக சித்தரிச்சு அவர்களை எல்லாத்தையும் ஒரு வண்டவாளத்தில் தண்டவாளத்துல ஏத்துறது அவர்களுக்கு வாடிக்கை. ஆனா அதிமுக அப்படி இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு சரியான மரியாதை கொடுத்து ஜனநாயக ரீதியில் மதிக்கிறாங்க. அதே சமயத்துல தேமுதிக கட்சிக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஏற்கனவே சொன்னபடி ஒரு மேல் சபை ராஜ்யசபா தொகுதி கொடுக்கிறோம்னு சொல்லி அந்த அடிப்படையில் வரக்கூடிய 2026 தர்றோம்னு சொல்லி உறுதியளிக்கார். அவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த வருடம் கொடுக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு உறுதியளிக்கப்படலைங்கிறது எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு. அவங்களும் இப்ப ஏத்திக்கிட்டாங்க. அதனால எங்கள் கணக்கில் கூட்டணி கணக்கில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வெறும் சுமூகமாக இந்த கூட்டணி போய்கிட்டு இருக்குது. அது உங்களை போன்ற ஊடகங்களும் திமுக அவங்களுடைய விலை போகின்ற பத்திரிகையாளர்கள் இந்த கூட்டணியில் பிணக்கு வராதா, இந்த கூட்டணிக்குள் எப்ப குழப்பம் வராதா என்று நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைப்பெல்லாம் தவிடுபொடி ஆகிவிடும். நிச்சயமாக மிகப்பெரிய மகா கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தலில் அமையும்.